Hi friends. Actually வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து இப்ப நம்ம எங்க போனாலும் கொப்பரன்னு நமக்கு வந்து கேட்க போனாக்க சல்ஃபர் போட்ட கொப்பரை தான் எல்லா இடத்துல இருக்குறாங்க. பல உண்மைகளை வந்து இப்ப சொல்றேன் பாருங்க. ஆக்சுவலா வந்து நேத்து வந்து என் ஃப்ரெண்டோட இதுக்கு போயிருந்தோம், யார்டுக்கு போயிருந்தோம், கோகனட் யார்டு போயிருந்தோம். அவர் என்ன சொல்றாரு, ஜி எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னாக்க நல்ல கொப்பரை வரதே இல்லை அப்படி சொல்லி முட்டுக்கு முச்சு வச்சிருக்காரு, எல்லாம் சல்ஃபர் போட்ட கொப்பரை தான் அப்படிங்கிறாரு. அப்ப இதை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஒரே விஷயம் தான், சல்ஃபர் போட்டது வந்து பளிர்னு வெள்ளையர்னு இருக்கு, வெள்ளையா இருக்கு, வாசனை வந்து அவ்வளவா இல்ல, அதுல கொஞ்சம் சல்ஃபர் ஸ்மெல் தான் வருது. சல்ஃபர் போடாதது கொஞ்சம் அப்படியே மங்களா இருக்கு, ஆனா ஸ்மெல் சூப்பரா இருக்கு. அதனால என்னன்னாக்கா நம்ம வந்து இப்ப நம்ம மில் இருக்குல்ல, அங்கேயும் ஆளுங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வேலைக்கு இப்ப டிமாண்ட், ஏன்னா தேங்காய்க்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு, ஆளுங்களும் டிமாண்டா இருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெய்லி போயிட்டு 100 காய் எடுத்து விடாம போட்டு நானும் உரிச்சிங்க உடச்சி காய போடுறேன், அங்கேயும் காய போடுங்க, மொத்தமா வர்றப்ப நம்ம ஆர்டிக்கலாம் சொல்லி இது பண்ணியாச்சு. ஸோ சல்ஃபர் இன்னொரு ஃப்ரெண்டும் கோகனட் யார்டு வச்சிருக்காரு, சொன்னாப்புல சல்ஃபர் எதுக்கு பயன்படுத்துறதுன்ட்டு வெடிக்கலாம் அவங்க சொன்னாங்க. எனக்கு அது இப்ப அது வந்து அந்த வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னும் ஒரு கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, சாமி கும்பிடுறதுக்கு வந்து வைகாசி விசாகத்துக்கு சாமி கும்பிட பொங்கலுக்கு நெய் வாங்க போனேன். எப்போ வாங்குற கடை பாத்தீங்கன்னா அன்னைக்கு இல்லை. அதனால இன்னொரு கடையில வாங்க போனது, அவங்க கேட்குறாங்க 2 பிராண்டு சொன்னாங்க. அதில் ஒரு இதை சொல்கிறாங்க, அதில் வந்து எசன்ஸ் கலந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் திங்கிற ஒரு பொருளும் சுத்தமான பொருளும் உண்மையான பொருளும் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த பிஸ்னஸ்க்குள்ள வரும்போது இப்போ ட்ரம்மா வந்து என்ன வந்து இறக்குறோம் வைக்கிறோம்னு வச்சுங்களேன், மேக்ஸிமம் வந்து சல்ஃபர் கலக்காமல் மேக்ஸிமம் வந்து என்ன கொடுக்க மாட்டாங்க. நம்மளாம் இது மாதிரி வாங்கி உடச்சி போட்டு தேங்காவை நம்மளே கண்ணு தாப்புல காய வச்சு அதை நம்மளே போய் ஆட்டி எடுத்துகிட்டு வரோம் பாருங்க, அதுதான் சுத்தமானது. ஓகேங்களா, நம்ம வந்து ட்ரம்மா இறக்கிட்டு இருக்கோம். சல்ஃபர் இல்லாத என்ன அப்படின்னாக்க நீங்க வந்து நம்ம தோப்புல இருந்து அறுவடை பண்ணி நம்மளே காய வச்சாதான் அப்படி பண்ண முடியும். எதுக்கு நம்ம வந்து சல்ஃபர் பத்தி இவ்வளவு யோசிக்கிறோம் அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா சல்ஃபர் இல்லாத காய யாருமே இல்லைன்றாங்க எல்லாமே. ஏன் அதான் இன்னொரு விஷயத்துல வந்து பரவாயில்ல, நம்ம யாரை கேட்டாலுமே வந்து உண்மையா சொல்லிடுறாங்க, இல்லங்க இதுல சல்ஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப சல்ஃபர் போட்ட ஆயில் வந்து நம்ம ஏன் யூஸ் பண்றது கிடையாது அப்படின்னா, நம்ம கொடுக்கறதே பாத்தீங்கன்னா ஸ்கின் ஆயில், அடுத்து வந்து ஹேர் ஆயில், டேண்ட்ரஃப் ஆயில், பிளாக் மேஜிக் ஆயில், இது எல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயம். இதில் நம்ம சல்ஃபர் கலந்த விஷயத்தை போட்டோம் அப்படின்னா அந்த பொருளும் சேர்த்து கெடும், அதுக்கான சரியான ரிசல்ட் கிடைக்காது. அதனால தான் நம்ம வந்து யோசிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப திண்டாட்டமாக போச்சு எங்களுக்கு தேங்காய்க்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, வந்து இங்க நம்ம ஏரியால வந்து 40 ரூபாயில இருந்து 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க தேங்காயோட சைஸை பொறுத்து. மட்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னாக்கா 30 ரூபாய்க்கு மட்டைக்காய். அதுலயும் என்னன்னா, இப்போ ஒரு சிலர்கிட்ட நம்ம தேங்காய் கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மட்டை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே இடத்துல கொடுத்துருவோம், உங்களுக்கு தேங்காய் மட்டும் தானே வேணும் அப்படிங்கிறாங்க. அப்ப ரெடியா இருக்குதுல, அதான் காஞ்சு போயிடுச்சு, உடைச்ச உள்ள கொப்பரைக்காய் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், தனியா மல்லியிலயும் பாத்தீங்கன்னா சல்ஃபர் போடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப உடைச்சு காட்டுறாங்க பச்சல, அதை காட்டேன் அங்க திருப்பி காட்டு. அது ஆல்ரெடி காஞ்சு போய் தேங்காய் உள்ள இருக்கும், அதுல எடுத்து சும்மா கொஞ்ச நாள் காய போட்டா போதும். கொப்பரையா இருக்கறனால உடைக்க கஷ்டமா இருக்கு போல இருக்கு. எப்பா அங்க பாருங்க, முழுசாவே வந்துருச்சு கொப்பரை. இங்க காட்டேன், இது எண்ணெய் இருக்கு பாருங்க, அதான் மேந்துக்கிட்டு வருது. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் நம்ம பார்த்து செய்யறதா இருந்தா. இப்ப சல்ஃபர் போட்டீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து பெரிய ஒரு 100 கிலோ கொப்பரை இல்லைன்னா 200 கிலோ கொப்பரை போறீங்கன்னு வச்சுங்களேன், தேங்காய் உடைச்சு என்ன பண்றாங்க, மூடியை காய வைக்கிறோம், இவ்வளவு தான் சல்ஃபர் வைப்பாங்களாம் உள்ள, நான் பாத்திருக்கேன், இவ்வளவு தான் வைக்கிறாங்க, வச்சோன்னா புகையா வருது. ஆனா என்ன ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கே இப்ப ரீசெண்டா நிறைய விஷயம், தேங்காய் வந்து நம்மளே வாங்கி வீட்டுல காய போடுவோம், அந்த இடத்துல அங்க மில்லுல அது தனியா வேலை நடக்கட்டும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் இப்ப ரீசெண்டா ஒரு தம்பி சொன்னாங்க, சல்ஃபர் போட்டா சீக்கிரம் காயுமா தேங்காயுமே. ஆமா, சீக்கிரம் காயும். இது வந்து நீங்க டெய்லி வெயில்ல எடுத்து காய வைக்கணும், சல்ஃபர் வந்து உங்களுக்கு வேலை கம்மி, சீக்கிரமா காஞ்சு போயிடும் அப்படி சொல்றாங்க. குறைஞ்ச ஒரு 10 to 15 நாள் காய வைக்கணும் வெயில்ல, அது 2 நாள்ல ரெடி ஆயிருமா அது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன இது? அதனால வந்து நான் ஒரு அண்ணாக்கிட்ட கடையில தேங்காய் கேட்கணும், அவங்களே சொல்றாங்க, என் வீட்டுக்கே சல்ஃபர் இல்லாத தேங்காய் வரும்னு பார்த்தா எல்லாம் சல்ஃபர் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா மோந்து பார்த்து கண்டுபிடிச்சா சல்ஃபர் இருக்கு ஜி அப்படிங்கிறாரு. நீங்க குக்கிங் ஆயிலோ இல்ல தலைக்கு யூஸ் பண்ற ஆயிலோ எது வாங்கினாலும் கடையில வந்து கேட்டுங்க, இது சல்ஃபர் போட்டு நீங்க வாங்கி ஆட்டினா மட்டும்தான் அது வந்து நல்லதா கிடைக்கும், சொல்ல மாட்டாங்க. என்னன்னா நீங்க தலைக்கு யூஸ் பண்ணும்போது முடி உதிர்வு ஏற்படும், சாப்பிடும் போது உள்ள வந்து ப்ராப்ளம். அதே மாதிரி இப்ப நம்மளோட குக்கிங் ஆயில் எல்லாம் வாங்கி பாத்தீங்கன்னா நிறைய பேர் குடிக்கிறாங்க, ஆனா இப்ப நாங்க ரீசெண்டா குக்கிங் ஆயில் குடுக்கறதே கிடையாது. ஏன்னா நம்ம எண்ணெய் கிடைச்சாதானே குடுக்கறதுக்கு, 400 ஆகி போச்சு எண்ணெயே ஏகப்பட்ட ரேட்டா இருக்குது. அதே மாதிரி நம்ம தேங்காவும் ரேட் ஏறி போச்சு. அதனாலதான் இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா குக்கிங் ஆயில் வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலும், அதே மாதிரி பிளாக் மேஜிக் கேட்கும் போதும் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அதுவே பிளாக் மேஜிக் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ரெடி பண்ண உடனே ஃபர்ஸ்ட் சொல்லுங்க,
வாங்கியாவது நாங்க ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. தேங்காய் இங்கேயும் காயுது, நம்ம மில்லிலும் காயுது. எப்படியும் கொஞ்ச நாள் ஆட்டிடுவோம், ஒரு 7-8 நாள் ஆட்டிடுவோம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம். ஆயில் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஆயிலுக்கு ஆஃபர் சொல்றேன். இதுதான் இப்ப நிலவரம். தேங்காயில வந்து ஒரே கலவரமா போயிட்டு கிடக்கு. தேங்காய் மட்டும் கிடையாது, இப்ப நம்ம ஜாமா ஸ்பைசஸ் எல்லாம் எடுக்கிறோம்ல, அவங்களே சொல்றாங்க, கொஞ்சம் கிட்டவா கேக்குதுரா அந்த இது தெரிக்குது மேல. என்ன சொல்றாங்கன்னாக்கா மல்லியில சொல்றாங்க, அண்ணா இது வந்து சல்பர் வச்ச மல்லி, சல்பர் வைக்காத மல்லி. இது மல்லிலே சல்பர் ஆனாக்கா பளிர்னு அப்படியே விளையர்னு இருக்கு பாக்குறதுக்கு. அதாவது நல்ல மஞ்சள் கோல்டு கலர்ல இருக்கு, அது சல்பர் வச்சது. சல்பர் வைக்காத கொஞ்சம் வெளுத்து போய் கருப்பு கலர்ல இருக்கு. ஓகேங்களா? சோ எல்லாத்துலயும் சல்பர். அது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா வேணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதனால என்னன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணி நம்ம கையில கொடுத்துறாங்க. சுக்குலையும் என்ன பண்றாங்க, சல்பர் போட்டு. சுக்கு ஏன்னா சுக்கு வந்து அப்பதான் நம்மளுக்கு இதுவாகாதான், கருப்பாகாதான், அது மாதிரி சொல்றாங்க. சுக்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமா இஞ்சி வந்து மொத்தமா கிடைக்குது பாருங்க நிறைய. அந்த நேரத்துல தோலை நீக்கி காய போட்டுக்கலாம். கடையில கிடைக்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு அது வந்து வெள்ளைன்னு கிடைக்காது, ஆனால் பியூரா இருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய் எசன்ஸ்ன்னு சொன்னாங்க, நெய் எசன்ஸ் போடுறாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் எதுல எசன்ஸ் இருக்குன்னு தெரியல. அதனால கடையில நீங்க எண்ணெய் வாங்கி சாப்பிடுறதுக்கு பதிலா ஒரு 100 தேங்காய் வாங்கி நீங்களே உடைச்சு வீட்டுல காய போட்டு, ஆமா, சுத்தமான எண்ணெய் எடுத்து நீங்க சாப்பிட்டு. எதுவுமே கொஞ்சம் நல்லதா வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் இது வேலை அதிகமா தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்றது அப்புறம்? என்னடா மச்சான்? ஆமா. அதனால இந்த தேங்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அதை உடைச்சு அது காஞ்சி அங்க இருக்கிற மில்லுல இருக்கிற தேங்காயோட சேர்த்து மொத்தமா அரைச்சு அந்த எண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் அதை ஹேர் ஆயிலா, பிளாக் மேஜிக்கா எல்லாத்தையும் ஸ்கின் ஆயிலா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம கொடுக்கணும். குறைஞ்சது நம்ம வந்து ஒரு 5000 to 10000 காய் அரைச்சாதான் நம்ம ஆட்டினா உடைச்சாதான் நம்ம வந்து ஒரு வாட்டி மிஷினுக்கு. நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சூர்யா குடார உலகத்தில் வந்து அதுல கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. ஆனா இப்ப ஆஃபர் அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஆயில் எல்லாம் பத்தாதோ அப்படின்னு தோணிட்டு தான் இன்னும் இது பண்ணாம இருக்கும். அப்படி ஆஃபர்ல நம்ம ஆயில் போட்டோம்னா இருக்கிற ஆயில் வரைக்கும் கொடுத்துட்டு அடுத்து வெயிட் பண்ணி அனுப்புற மாதிரி தான் இருக்கும் மற்றவங்களுக்கு. ஸோ அதனால பியூரா வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம வாங்கணும். அதனாலதான் உங்களுக்கு இதை காட்டினேன். கேர்ஃபுல்லா இருந்துங்க, வாங்குற பொருள் எல்லாம் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த காய்கறியில வந்து எல்லாத்துலயும் வந்து ஜெனட்டிக் வந்துருச்சுல, அது மாதிரி சாப்பிட்ற எண்ணெயில இருந்து எல்லாத்துலயும் எல்லாமே. நீங்க சோம்பு வாங்கினீங்கன்னா அதுல கலர் இருக்கு. சீரகத்தை பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்றாங்க எங்க வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்களாம், அதை கழுவ மண்ணு மாதிரி வருது அப்படின்னாங்க. அதனால எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பிரைட்டா நம்மளுக்கு காட்டுறதுக்காக வெளியில நம்ம ஃபேஸ் பேக் போடுற மாதிரி. நம்ம ஊர்ல எத்தனை இருக்கு பாருங்க. ஆனா உரிச்சது அது. இது வந்து நம்மளா உரிக்கிற இதுலயே பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த தேங்காய் வந்து இந்த சைஸ் தேங்காய் 45 ரூபா 50 ரூபா. இது பேர் பெருசா இருக்கு இந்த தேங்காய். இதெல்லாம் 40, இதெல்லாம் 50 ரூபா. இந்த சைஸ் தேங்காய் சூப்பரா இருக்கு. இதை உடைச்சு தண்ணி எடுத்து வைங்க, நான் குடிக்க போறேன். இது நிறைய குடிச்சேன்னா எல்லா தேங்காய் தண்ணியும் கலந்து வயிற்ற கலக்கி விட்டுருப்பாது. கலக்கனா பரவாயில்ல, ஃப்ரீயா கிளென்ஸ் ஆயிட்டு போகுது வயிறு. சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்துங்க. வீடியோ சின்ன வீடியோ தான், இது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க அதனால வந்து தேங்காய் உங்க வீட்டுல கிடைக்கிற தேங்காயே கூட நீங்க அழகா காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆட்டிக்கலாம். ஒரு 15 கிலோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா கூட அதை ஆட்டி எண்ணெய் எடுத்துக்கலாம். 7 கிலோ 10 கிலோ அப்படி கூட ஆட்டிக்கலாமா. அதனால நீங்க உங்க ஊர்ல எண்ணெய் ஆட்டுற இடத்துல கேட்டு மினிமம் எவ்வளவு கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டு கொண்டு போய் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எள்ளு வந்து இப்ப கிடைக்குது. அதனால எள்ளையும் வாங்கி நீங்க எண்ணெய் ஆட்டிக்கிறதா பெஸ்ட். எள்ளை சாப்பிட்டு பார்த்து வாங்குங்க. சில எள்ளு கசந்துரும், அந்த எண்ணெயும் நல்லா இருக்காது. அதே மாதிரி கடையில ஆட்டுற எள்ளு என்ன இருக்குல்ல, இது நல்லெண்ணெய், அது வண்டலா இருக்கும், வண்டோட சேர்த்து போட்டு ஆட்டிடுவாங்க. ஐயோ, அதனாலதான் நீங்க வாங்கி ஆட்டிக்கோங்க வேணும்னா. வண்டோட சேர்த்து போட்டு எல்லாம் எனக்கு இதெல்லாம் வேலை அதிகமா இருக்குப்பா அப்படின்னா நீங்க கடையில வாங்கிக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன எள்ள வாங்கி அவங்க காய வைக்க வைப்பாங்க, காய வச்ச எள்ள வாங்கி அப்படியே ஆட்ட வைப்பாங்க, அவ்வளவுதான். நாங்க இப்ப எள்ளு வாங்கி தான் அரைக்க போறோம். ஏன்னா நானு அக்கா ஒருத்தவங்க அப்படி பேசி வச்சிருக்கோம், நிறைய எள்ளு ஒரு 30 கிலோ 40 கிலோ வாங்கி எண்ணெய் ஆட்டி பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலும் கலப்படம் இருக்கிறதுனால நீங்களும் பார்த்து, ஏன்னா நம்மளுக்கே தெரியாது நம்ம சாப்பிட்ற உணவுகளால தான் குழந்தையின்மை பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. அதனால பார்த்து சேஃபா சாப்பிடுங்கள், நல்லா இருங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.